ஆளுநர் மாளிகைக்கு அழைத்த உடனேயே ஃபர்ஸ்ட் போகலன்னு சொன்னீங்க. அதற்கு பின்பாக இன்றைக்கு போயிருக்கீங்க. என்னன்னு கேட்டாக்க என்ன சொல்றீங்க நீங்க? அரசியல் நாகரிகமாக தேநீர் விருந்துக்காக நான் கலந்து கொண்டோம். டீ குடிக்கிறதா உங்களுடைய அரசியல் நாகரிகமா நான் கேட்கிறேன். அதிமுக பிஜேபியோடு கள்ள உறவு வைத்திருக்கிறது மாறி மாறி சொன்னது யாருன்னா உதயநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும். இன்றைக்கு பூனைக்குட்டி வெளியில வந்த மாதிரி வந்திருக்கு. ஆளுநரை கடுமையாக எதிர்க்கணும்னா எதிர்த்து போயிடணும். ஜெயலலிதா அவர்கள் ஆளுநரை புறக்கணிச்சிருக்கிறாங்க. ஏர்போர்ட்லயே புறக்கணிச்சுட்டு போயிருக்காங்க. அவருக்கு இருக்கக்கூடிய திராணி, எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய திராணி ஏன் ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை? ஏவாவேலு அவர்கள் கையை பிடித்து கொண்டு அண்ணாமலைகிட்ட பேசின விதம், மண்டிட்ட விதம், அப்படியே இப்படி குனிஞ்சு 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 பேசின விதத்திலே தெரிஞ்சு, அப்பா இதுதான்டா திராவிட மாடல். 4 வருஷம் தான் ஆச்சு அண்ணாமலை அரசியலுக்கு வந்து. நீ 40 வருஷமா அரசியல் வைக்கிறேன்னு சொல்றாள். அண்ணாமலைகிட்ட போய் நீ மண்டிடுற, அண்ணாமலை கையை பிடிச்சி கெஞ்சுற, கூத்தாடுற நம்ம. அப்போ நீங்க இதுதான் நீங்க அண்ணாமலை இருக்கக்கூடிய திராணி. தமிழ்நாட்டில் எப்படி ஒரு கலாச்சாரத்தை இவர் உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா, பெத்த அப்பன் கள்ளச்சாரம் குடிச்சிட்டு செத்து போனால் அரசாங்கம் 10 லட்ச ரூபாய் கொடுக்குதுன்னு உடனே பெத்த அப்பனுக்கு கள்ளச்சாரம் வாங்கி குடிச்சு கொள்றதுக்கு பார்த்துருக்கலாம். பெத்த தாயை கொன்னே நடுவீட்டில் கஞ்சா பதில் புதைச்சி வச்ச அந்த ஆட்சியில் தமிழ்நாட்டில் அண்ணாமலையை எதிர்க்கிறேன், அண்ணாமலை ஒரு ஆளே கிடையாதுன்னு சொன்னக்கூடிய நீங்கள் அண்ணாமலைக்கு நேரடியாக ஃபோன் போட்டு நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருக்கீங்கன்னா, ஏன் அண்ணாமலை வராமல் அந்த காயம் ரிலீஸ் ஆகாதா? இந்த எலெக்ஷனில் ஆடு தயாராகிடுச்சு பிரியாணி போடுறதுக்கு. அதுக்கு பிறகு ஜெயிச்ச பிறகு ஆட்டை வெட்டி பிரியாணி போட்டோன்னு சொல்லிட்டு அதை தாண்டி அநாகரிகத்துடைய உச்சமாக அண்ணாமலையுடைய புகைப்படத்தை போட்டு ஆடை வெட்டினீங்க நடு ரோட்டில் வச்சு. இன்னைக்கு என்ன டேஷுக்கு இன்னைக்கு அண்ணாமலைக்கு அழைப்படுத்தீங்க? சின்ன பையன் அண்ணாமலைன்னு சொன்னீங்கல்ல, ஏண்டா வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? உதயநிதி ஸ்டாலின் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போனதை உடைச்சது யாரு? அண்ணாமலை. அதானியை ரகசியமாக லீலா பேலஸில் வச்சு சந்திச்சது சபரீஷ். இதை உடைத்தது யாரு? சபரீஷ்னு ஒரு பக்கம் ஒரு ஓட்டை, உதயநிதி ஒரு பக்கம் ஓட்டை, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை கோடை. புரிஞ்சு அவங்களுக்கு? இவங்க 3 லட்சத்தை உடைச்ச உடனே அண்ணாமலைட்டு ஓட்டாங்க. காமராஜர் உனக்கு படிப்புக்கு எது தடையாக இருக்கிறது? உணவு வறுமை தடையாக இருக்குது. உனக்கு உணவு தடையாக இருக்குது, வா போடுறேன். செருப்பு இல்லையா? செருப்பு நான் கொடுக்குறேன். யூனிஃபார்மில் யூனிஃபார்ம் கொடுக்குறேன். புக்கு நான் கொடுக்குறேன், வந்து நீ படித்தா போதும்னு சொன்னார்ல, அது காமராஜர் ஆட்சியா? படிக்கிற பிள்ளைங்க புக்கு விலை மறுபடியும் இப்போ ஏற்றி வச்சுருக்கீங்க, இது காமராஜர் ஆட்சியா? இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நமது சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் காங்கிரஸை சேர்ந்த ராவுத்தூர் இப்ராஹிம் அவர்கள். அவர்களை அன்போடு வரவேற்போம். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. சார், இப்போ திமுக காரங்க வந்து ஆளுநர் தேநீர் விருந்துக்கு போகவே மாட்டேன்னு முதல்ல சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு அவசரமா வந்து சரி போயிட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காரு. ஆனா திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாருமே அதை வந்து புறக்கணிச்சிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ள ஏதாவது உள்குத்து இருக்கா? உள்குத்து இல்லை, வெளிக்குத்து இல்லை தம்பி. அதாவது ஆளுநர் மாளிகையில் வந்து தேநீர் விருந்து, கரெக்டுங்களா? என்ன விருந்து சொன்னீங்க? தேநீர் விருந்து. தேநீர் விருந்து, டீ பார்ட்டி. தேநீர் விருந்துக்கு கலந்து கொண்டிருக்கிறார் முதல்வர் அவர்கள். இந்த தேன் மட்டும் ரொம்ப இனிக்கும் போல் இருக்கு. புரியுதுங்களா? இதற்கு முன்பாக ஆளுநரை பயங்கரமாக கடுமையாக விமர்சிப்பது, ஆளுநரை வந்து ஆளுநர் அரசியல் செய்கிறார்னு சொல்வது, ஆளுநர் வந்து எங்கள் ஆட்சியை வந்து களங்கப்படுத்துகிறார்னு சொல்ல வேண்டியது, எங்களுக்கு ஒத்துழைப்பு தரலன்னு சொல்றது, அப்படி சொல்லிக்கிட்டு இருந்த ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஆளுநர் மாளிகைக்கு அழைத்த உடனேயே ஃபர்ஸ்ட் போகலன்னு சொன்னீங்க. அதற்கு பின்பாக இன்றைக்கு போயிருக்கீங்க. என்னன்னு கேட்டாக்க என்ன சொல்றீங்க நீங்க? அரசியல் நாகரிகமாக தேநீர் விருந்துக்காக நான் கலந்து கொண்டோம். டீ குடிக்கிறதா உங்களுடைய அரசியல் நாகரிகமா நான் கேட்கிறேன். உங்களால வந்து ஆளுநரை முறைப்படி எதிர்க்க திராணி இல்லை என்றால் திராணி இல்லை என்று வெளிப்படையா பேசணும். இதுல ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். அதிமுக பிஜேபியோடு கள்ள உறவு வைத்திருக்கிறது, கள்ள உறவு வைத்திருக்கிறது, கள்ள உறவு வைத்திருக்கிறது மாறி மாறி சொன்னது யாருன்னா உதயநிதி அவர்களும், இந்த பக்கம் யார் சொன்னது? ஸ்டாலின் அவர்களும். இன்றைக்கு பூனைக்குட்டி வெளியில வந்த மாதிரி வந்திருக்கு. அதாவது ஆளுநர் அழைத்து விட்டார், உங்களால் வந்து ஆளுநர் மாளிகையை புறக்கணிக்க முடியவில்லை. கரெக்டுங்களா? 1. 2 விஷயத்தை நீங்க மேற்கோள் காட்டணும். திமுகவால் ஆளுநரை புறக்கணிக்க முடியவில்லை, அண்ணாமலையும் புறக்கணிக்க முடியவில்லை. ஒரே நேரத்தில் 2 பேரையும் புறக்கணிக்க முடியாம நீங்க வந்து தேநீர் விருந்துக்கு போய் கலந்துக்கிட்டு இருக்கிறீங்க. நாளைக்கு இப்ப நீங்க 18ஆம் தேதி நீங்க பாத்தீங்கன்னாக்கா கலைஞருடைய நாணயமா 100 ரூபாய் காயின் நாணயம் வெளியிடுறாங்க. அதற்கு வந்து அண்ணாமலைக்கு போன் போட்டு நீங்க கூப்பிட்டுருக்கீங்க, நீங்க கண்டிப்பா வந்து கலந்துக்கணும்னு சொல்லிட்டு. இதற்கு இந்த அண்ணாமலை விஷயமாக நம்ம பின்னாடி பேசுவோம். முதல்ல ஆளுநர் மாளிகை பற்றி நம்ம பேசுவோம். அப்போ ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு திமுகவை கடுமையாக எதிர்ப்பார்னு ஒரு விஷயம் காட்டட்டுமா? இது என்னது? அம்பர்லா குடை. குடை என்ன கலரு? பிளாக் கலர். பிளாக் கலர்.
இந்த விஷயத்தை நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்கல்ல. இப்போ ஸ்டாலின் அவர்கள் பிஜேபி எதிர்த்த லட்சணம் நான் சொல்லட்டுமா? வெள்ளை கொடையை ஆர்டர் பண்ணிட்டு போனார் மோடி அவர்களை சந்திக்கும் பொழுது. இதை குறித்து நம்ம பல பேர் இது குறித்து விமர்சனம் பண்ணாங்க. அப்ப நம்ம பேசும்பொழுது ட்விட்டர்ல நீண்ட நெருங்கிய உரையாடலாச்சு. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நான் பல இடத்துல சொல்லியிருந்தேன், வெள்ளை கொடை சென்னை எங்கேயுமே கிடைக்கல, கோயம்புத்தூர்ல கிடைக்கல, பெரிய இருக்கக்கூடிய மெட்ரோபாலிட்டன் சிட்டில கிடைக்கல, ஹைப்பர் மார்க்கெட் கிடைக்கல, சூப்பர் மார்க்கெட் கிடைக்கல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்னை சில்ஸ், போத்தீஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களையும் கிடைக்கல. அப்ப எங்கேயுமே கிடைக்காத கொடையை ஸ்டாலின் எங்க இருந்து வாங்கினாரு, எப்படி ஆர்டர் பண்ணிட்டு எப்படி பிஜேபி எதிர்த்தாருன்னு நீங்க பாருங்கன்னு சொன்னாக்கா, ட்விட்டர்ல அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் நீண்ட நெடிய ஒரு உரையாடல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கட்சி நபர்கள் பல நபர்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுவாங்கல்ல, ஃப்ளிப்கார்டு, அமேசான், இங்கெல்லாம் போய் தேடி இருக்காங்க. தேடினா ஃப்ளிப்கார்ட் அமேசான்லேயே வெள்ளை கூட கிடையாது. அப்போ ஃப்ளிப்கார்ட் அமேசானை பொறுத்த வரைக்கும் எங்கே இருந்தாலும் கொண்டு வந்துடும் உலகத்தில், எங்கேயுமே வெள்ளை கூட இல்லைன்னும் போது எப்படி உங்களுக்கு மட்டும் வெள்ளை கடை கிடைச்சது? அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பதிவு பண்ணியிருந்தாங்க. சார் ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தா கிடைக்கவே இல்லை, அமேசானில் கிடைக்கல. அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது? இதுதான் ஸ்டாலின் அவர்கள் பிஜேபி எதிர்த்த லட்சணம். உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஆளுநரை கடுமையாக எதிர்க்கணும்னா எதிர்த்துட்டு போயிடணும். ஜெயலலிதா அவர்கள் ஆளுநரை புறக்கணிச்சிருக்கிறாங்க, ஏர்போர்ட்லேயே புறக்கணிச்சுட்டு போயிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ அவருக்கு இருக்கக்கூடிய திராணி, எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய திராணி ஏன் ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை? சிம்பிளா சொல்லணும். இப்போ ஆளுநரை புறக்கணிக்க முடியாமல் இன்றைக்கு தேநீர் விருந்துக்கு ஓடிக்கொண்டு போய் கலந்துருக்கிறீங்கன்னா, அங்க அண்ணாமலை வராரு. அண்ணாமலை வந்து அண்ணாமலைகிட்ட போய் 10 நிமிஷம் அப்படியே பம்முனது யாரு சார்? ஏவாவேலு அவர்கள் கையை பிடித்து கொண்டு அண்ணாமலைகிட்ட பேசின விதம், மண்டிட்ட விதம், அப்படியே இப்படி குனிஞ்சு 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 பேசின விதத்திலே தெரிஞ்சு, அப்பா இதுதான்டா திராவிட மாடல்னு. புரிஞ்சா உங்களுக்கு? அண்ணாமலை அரசியலுக்கு வந்து எத்தனை ஆண்டாச்சு? 4 ஆண்டுகள். 4 வருஷம் தான் ஆச்சு அண்ணாமலை அரசியலுக்கு வந்து. நீ 40 வருஷமா அரசியல் இருக்கிறேன்னு சொல்றாள். அண்ணாமலைகிட்ட போய் நீ மண்டிடுற, அண்ணாமலை கையை பிடிச்சிட்டு கெஞ்சுற, கூத்தாடுற. நம்ம வந்து அப்போ இதுதான் நீங்க அண்ணாமலை இருக்கக்கூடிய திராணி, ஆளுநர் இருக்கக்கூடிய திராணி. அப்போ ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க, அண்ணாமலையும் ஆளுநரையும் தவிர்த்து விட்டு திமுகவால் அரசியல் செய்ய முடியவில்லை. காரணம், அவர்கள் செய்து வைத்திருக்கக்கூடிய வேலைகள் அப்படி. தலைமையில் தொங்கிக்கிட்டு இருக்கான் பாருங்க, ஜாஃபர் சாதிக்னு ஒரு ஆள் இருக்கிறானா. அதுக்கப்புறம் வாங்க, அண்ணன் செந்தில் பாலாஜி ஒரு பக்கம் இருக்கிறாரா, ஏவாவேலு ஒரு பக்கம் அவர் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனால வந்து ஏவாவேலு கையை பிடிச்சி கேஸ் ஐயா ஃபைல் 1 ஃபைல் 2 வெளியிட்ட செந்தில் பாலாஜி உள்ள வச்சு நாங்களும் எவ்வளவோ போராடி பார்க்குறோம், 1 வருஷம் தாண்டி பெயில் கிடைக்கல, ஜாஃபர் சாதிக்க தூக்கிட்டு போயிட்டீங்க, அவன் என்ன சொல்லுவான்னு தெரியல, என்னுடைய பிரச்சனை ஏகப்பட்டது இருக்கு, எனக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு, எவ்வளவு சொத்து இருக்குன்னு எனக்கே தெரியாது, நான் பேசி வச்சிருக்கேன், எப்படி பேசுறேன்னு தெரியல, இவ்வளவு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் KKSSR வழக்கு, வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கீதா ஜீவன் வழக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்க வந்து ஒவ்வொரு 2G வழக்கெல்லாம் மறுபடியும் தூசி தட்ட போறாங்க. அது ஒரு பக்கம், அது பெரிய பூதகம் வெளிக்க போகுது. அப்படின்னும் பொழுது இதை தாண்டி தமிழ்நாட்டில் தான் முதல் முறையாக 5 IAS அதிகாரிகள் முதல் முறையாக ED அலுவலகத்தில் உட்கார வச்சிருக்காங்க. இந்த ஆட்சியில வந்து நீங்க வந்து மணலை வந்து அளவுக்கு அதிகமாக திருடிருக்கீங்க, போலி பில்லு போலி கையெழுத்து மூலம் வந்து செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, அப்போ இந்த அளவுக்கு வேலை செஞ்சு வச்சிருக்கீங்க. இயற்கை வளங்கள், கனிம வளங்களை திருடி வச்சிருக்கீங்க, ஒட்டுமொத்தமாக சாதி பாகுபாடு ஊட்டி வச்சிருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் எப்படி ஒரு கலாச்சாரத்தை இவர் உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா, பெத்த அப்பன் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்து போனா அரசாங்கம் 10 லட்சம் ரூபாய் கொடுக்குதுன்னு உடனே பெத்த அப்பனுக்கு கள்ளச்சாரம் வாங்கி குடிச்சு கொல்றதுக்கு பார்த்துருக்கலாம். பெத்த தாயை கொன்னே நடுவீட்டில் கஞ்சா பகுதியில் புதைச்சி வச்ச அந்த ஆட்சியில நாங்குநேரி, புதுக்கோட்டையிலாம் நீங்க நடந்தக்கூடிய சாதிய பாகுபாடுன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. இங்க இருக்கக்கூடிய அரசியல் நீங்க உற்று நோக்குனீங்கன்னா புரியும், இவர்கள் எந்த அளவுக்கு மோசமான ஆட்சி செஞ்சுட்டு பிஜேபி எதிர்க்கிறோம், பிஜேபி வந்து எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்களா? அப்படி சொல்லக்கூடிய நபர்கள் என்னத்துக்கு டீ குடிக்க போனீங்க? ஒரு டீ வாங்கி குடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு வக்கு இல்லையா? நான் கேட்குறேன், டீ வாங்கி குடிக்கிறது உங்களுக்கு வக்கு இல்லையா? இல்லை ஆளுநரை வந்து எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லையா? அண்ணாமலையை புறக்கணிக்க தைரியம் இல்லையா? சொல்லுங்க பார்ப்போம். இதுல துணையாக இன்னொரு கேள்வி, கலைஞருக்காக இப்போ என்ன சார் வெளியிட போறாங்க? 100 ரூபா நாணயம் வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க. இதற்கு யார் அழைச்சிருக்காங்க? திமுக. அண்ணாமலை அவர்கள். திமுகன்னு சொல்லக்கூடாது, ஸ்டாலின் அவர்களே. யார் அழைச்சிருக்காரு? அண்ணாமலை அவர்களும் போன் போட்டு அழைச்சிருக்காரு. சென்ட்ரல் லெவல்ல இருந்து பெரிய மினிஸ்டர்ஸ் எல்லாம் அழைச்சிருக்காங்க. சென்ட்ரல் லெவல்ல வரதெல்லாம் அது அடுத்த பிரச்சனை. தமிழ்நாட்டுல அண்ணாமலையை எதிர்க்கிறேன், அண்ணாமலை ஒரு ஆளே கிடையாதுன்னு சொன்னக்கூடிய நீங்கள் அண்ணாமலைக்கு நேரடியாக போன் போட்டு நீங்க வாங்கன்னு சொல்லிருக்கீங்கன்னா, ஏன் அண்ணாமலை வராம அந்த காயின் ரிலீஸ் ஆகாதா? ஆகும்ல. அப்ப அண்ணாமலைக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்றதுக்கு இதுக்கு பதில் யார் தெரியுமா சொல்லணும்? ஸ்டாலின் சொல்லக்கூடாது, TRP ராஜா சொல்லணும். நீ தானே சொன்ன ஆடுன்னு சொன்ன, ஆடு வெட்டி பிரியாணி போட்டு இந்த எலெக்ஷன்ல ஆடு தயாராயிருச்சு பிரியாணி போடுறதுக்கு, அதுக்கு பிறகு ஜெயிச்ச பிறகு ஆட்டை வெட்டி பிரியாணி போட்டோன்னு சொல்லிட்டு, அதை தாண்டி அநாகரிகத்துடைய உச்சமாக அண்ணாமலையுடைய புகைப்படத்தை போட்டு ஆடை வெட்டினீங்க நடு ரோட்ல வச்சு. இன்னைக்கு என்ன டேஷுக்கு இன்னைக்கு அண்ணாமலைக்கு அழைப்படுத்தீங்க?
எதுக்கு உங்களுக்கு அவ்வளோ பயம் வருது? அப்படி அரசியல் நாகரிகம்னு பார்த்துருந்தா எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டுருக்கலாமே. அதுதான் சார், நீங்க அரசியல் நாகரிகத்தெல்லாம் விடுங்க. உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு நடுக்கம்? அண்ணாமலையை நீங்க உங்களால வந்து புறக்கணிச்சுட்டு போக முடியாம எதுக்கு நீங்க நடுக்குறீங்க? அண்ணாமலை கையை பிடித்து கொண்டு சின்ன பையன் அண்ணாமலைன்னு சொன்னீங்கல்ல, ஏன்டா வெக்கமா இல்லை உங்களுக்கெல்லாம்? சின்ன பையன் அண்ணாமலைன்னு சொல்லி பேசிட்டு கையை பிடிச்சிட்டு கெஞ்சுறீங்க, கூணு கும்பிடு போடுறீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் இல்லாம உங்களால வந்து அந்த நாணயத்தை வெளியிட முடியாதுன்னு அவருக்கு அழைப்பு விடுறீங்க. ராஜ்நாத் சிங் வராரு, ஓகே. அண்ணாமலைக்கு எதுக்கு நீங்க அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க? 4 வருஷம் தான் ஆச்சுன்னு சொன்னீங்க, சின்ன பையன் சொன்னீங்க, ஆடுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு ஏன் போய் பம்புனீங்க? இதற்கு யார் பதில் சொல்ல வேண்டும் என்றால் உதயநிதி அவர்களும் அந்த பக்கம் டிஆர்பி ராஜா, இவங்க 2 பேர் தான் பதில் சொல்லணும். ஏன்னா இவங்க 2 பேர் தான் கடுமையாக அண்ணாமலை விமர்சிச்சாங்க. அப்போ நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போனது யாரு? உதயநிதி ஸ்டாலின் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு போனதை உடைச்சது யாரு? அண்ணாமலை. அதானியை ரகசியமாக லீலா பேலஸ்ல வச்சு சந்திச்சது சபரீசன். இதை உடைத்தது யாரு? புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அண்ணாமலை ஒவ்வொரு விஷயமும் உடைச்சிட்டு வர. டிஎம்கே ஃபைல்ஸ் 1-2 மட்டும் உடைக்கல. சபரீசன் ஒரு பக்கம் ஒரு ஓட்டை, உதயநிதி ஒரு பக்கம் ஓட்டை, அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா வெள்ளை கோடை. புரிஞ்சா உங்களுக்கு? இவங்க 3 பேர் லட்சத்தை உடைச்ச உடனே அண்ணாமலைட்டு ஓட்டாங்க. ஒட்டுமொத்த திமுகவும் அண்ணாமலையை அழைத்து கொண்டு போய் இன்னைக்கு ஆளுநர் மாளிகையில் வந்து ஒரு பம்பாத்து வேலை, அன்னைக்கு அண்ணாமலைக்கு பயங்கரமான ஒரு வரவேற்பு கொடுக்கக்கூடிய எல்லா வேலையும் சரிங்கனாக்கா, அப்போ திராவிட மாடல் சொல்லக்கூடிய நீங்கள் திமுக என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் புரிஞ்சுல, உங்களால் வந்து பிஜேபி எதிர்த்து விட்டு இங்கே ஒரு அரசியல் உங்களால் களம் கால முடியவே இல்லைன்னும் பொழுது, இவ்வளோ பெரிய தொடநடிங்க இருக்கிறீங்கன்னும் பொழுது, இங்கே யார் சார் ஜெயிச்சிருக்கா? ஜெயிக்காம ஜெயிச்சது யாரு? ஆடாம ஜெயிச்சோமடான்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து எம்பி எலெக்ஷன்ல ஜெயிக்கல, கரெக்டுங்களா? எம்பி எலெக்ஷன்ல ஜெயிக்கல. ஆனா வந்து இன்னைக்கு வந்து உங்கள் ஒட்டுமொத்த நபர்களுக்கும் இன்றைக்கு வந்து ஜெயிச்சு கொண்டு வந்து நிற்கிறாப்புல. அவரை நீங்க புறக்கணிச்சு ஒரு நிகழ்ச்சி கூட நடத்துவதற்கு உங்களுக்கு திராணி இல்லைன்னும் பொழுது ஜெயிச்சது யாருன்றதை நீங்க தான் பார்க்கணும். அப்போ இந்த அரசியல் தான் நாளைக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. ஒரு பக்கம் எடப்பாடி ரொம்ப ஸ்டெப்பனா என்னன்னாலும் பிஜேபியோட வரமாட்டேன்னு நின்னார்ல, இந்த நொடி வரைக்கும் நின்னார்ல. அப்போ எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய திராணி உங்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லை. புரிஞ்சுங்களா? கூட்டணி கட்சி எவருமே வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த விஷயத்துல கலந்து கூடன்னு சொல்லி புறக்கணிச்சிருக்காங்கல்ல, கூட்டணி கட்சிக்கு இருக்கக்கூடிய திராணி உங்களுக்கு இல்லை. அப்ப ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் சபரீசன் அவர்களும் ஒட்டுமொத்தமாக பிஜேபியிடம் சரணடைந்து விட்டீர்கள். ஏனென்றால் உங்களுடைய சகாக்கள் அத்தனை பெரிய வேலைகளை செய்து வைத்திருக்கிறார்கள். இவ்வளவுதான் பிஜேபி, இவ்வளவுதான் வந்து இவ்வளவுதான் திமுக. பிஜேபி என்ன நிலைமையில போய்கிட்டு இருக்கிறத நீங்க பாத்துக்கலாம் சார். அப்படி இப்படி பயப்பட்டாங்க, புரிஞ்சுட்டாங்க அப்படின்னா எதுக்கு பைக் ரேலி, இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பைக் ரேலியில கொடி கொண்டு போறதுக்கு அனுமதிக்காம விட்டாங்க? எந்த பைக் ரேலியில? அதான் இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பைக் ரேலிக்கு அனுமதிக்க மாட்டேன்னு சொன்ன உடனே கோர்ட் வந்து அப்பெல்லாம் பண்ணக்கூடாது, அனுமதிங்க, அவங்களுடைய சுதந்திரம் அது அப்படின்னு சொன்னா எதுக்கு அதை தடுக்கணும் போலீஸ் மூலியமா? சார், நீங்க பைக் ரேலி தடுத்தாங்கல்ல போகக்கூடாதுன்ட்டு, கார் ரேஸும் நடத்த போறாரு தெரியுங்களா உதயநிதி ஸ்டாலின்? அதை தானங்க முதல்ல தடுக்கணும். நீதிமன்றம் போய் தடுக்க வேண்டியது எது? இப்போ எதுக்கு அண்ணாமலை வந்து பம்மாத்து வேலை காமிச்சு சரணடைஞ்சாங்க புரிஞ்சா? நாளைக்கு அண்ணாமலை ஒரு வழக்கு போட்டு பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த ரோட்ல வந்து ஃபார்முலா கார் ரேஸ் நடத்துவது மிகப்பெரிய முட்டாள்தனம். இந்த கார் ரேஸ், ஃபார்முலா கார் ரேஸ் என்றக்கூடிய ஒரு ரேஸு, அதுக்குன்னு தனியாக ட்ராக் இருக்கு, அந்த மாதிரி தான் டயர் இருக்கும், அதுக்கான பந்தயம் நடக்க வேண்டிய இடம் அந்த மாதிரி எடுக்கணும். பொதுமக்களுக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. இதை தாண்டி ஏற்கனவே 40-50 கோடியை கொண்டு போய் ரோட்ல போட்டிருக்காங்க. அப்போ இதையெல்லாம் இவர்கள் செய்யலாம். ஆனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி கொடி எடுத்துட்டு போகக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிடக்கூடாதுன்றதுக்காக தான், ஐயா நாளைக்கு இந்த வழக்கு பெருசாக கிளறி விட்டுறாத, ஊடகத்தில் பேசி விட்டாத, நீ ஏதாவது ஒன்று பேசி விட்டு போனீங்கன்னாக்கா எங்காலுங்க வேற யோசிக்காம பதிலுக்கு வீராப்பா பேசிடுறாங்க, அப்புறம் 1 வருஷம் ஜெயிலில் இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு ஆளாக எல்லாரும் ஜெயிலுக்கு போயிட்டு நாங்கள் என்னப்பா பண்ணுறதுன்னு ஒரு பயம் ஏற்பட்டுருக்கு. புரிஞ்சுங்களா? இதை தாண்டி நான் கேட்குறேன், 40-50 கோடி கொண்டு போய் ரோட்டில் போட்டிங்களா ஃபார்முலா கார் ரேஸுக்கு, அதுக்கு போட முடிஞ்ச உதயநிதி அவர்களால் வந்து பள்ளி மாணவ பிள்ளைகள் படிக்கக்கூடிய புத்தகத்துல போட்டு அந்த விலையை குறைத்து விலை இல்லாமல் புத்தகம் கொடுத்துருக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு இன்னைக்கு அந்த ரேட் ஏற்றி வச்சிருக்கீங்க. அதுக்கு வெக்கம் இல்லாமல் அன்பில் மகேஷ் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. பேப்பர் ரேட் ஏறிடுச்சு, கம் ரேட் ஏறிடுச்சு, இதனால வந்து நாங்கள் வந்து விலை உயர்த்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருக்குன்ட்டு. அப்போ நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சார். ஒரு 1000 ரூபாய் மகளிர்களுக்கு கொடுக்குறேன் இலவசமானு சொல்லிட்டு, மாணவ பிள்ளைகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, நம்மளுடைய காசு நம்மளுடைய வரி பணத்துலேருந்து வெறும் 1000 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 ரூபாய் 20,000 ரூபான்னு பல வகையில் கொள்ளடிக்கிறாங்கல்ல. மின்சாரத்தின் மூலமாக பல வகையில் கரண்ட் ரேட் ஏற்றிருக்காங்கல்ல, வாங்குறாங்கல்ல, பேருந்து கட்டணம் மூலம் ஏற்றிருக்காங்கல்ல, பால் விலை ஏற்றிருக்காங்கல்ல, பத்திரப்பதிவுத்துறை ஏற்றிருக்காங்கல்ல, வீட்டு வரித்துறை ஏற்றிருக்காங்கல்ல. இது போன்ற ஒவ்வொரு தொழிலும் ஏற்றி கடைசியில் இன்னைக்கு மாணவ பிள்ளைகள் படிக்கக்கூடிய புத்தகத்தில் விலை ஏற்றிட்டு, ஆனால் நீங்கள் வெக்கமெல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கல்வியில தமிழ்நாடு தான் முதன்மை பெற்றிருக்கிறது, காரணம் திராவிட மாடல்னு வாங்க. நல்ல ஒரு விஷயம் மேற்கோள் காட்டுறேன், புரிஞ்சுக்கோங்க.
இந்த 10th எக்ஸாமில் ஒரு குழந்தை வந்து பெண் குழந்தை வந்து கரண்ட்டே இல்லாமல் தன் வீட்டில் கடைசி வரைக்கும் கரண்ட்டே இல்லாமல் படித்து அவன் வந்து பெரிய லெவலில் வந்து மார்க் வாங்கின பிறகு முதல்வர் கவனத்துக்கு போன பிறகு முதல்வர் அவர் வந்து சிஎம் வந்து ஸ்டாலின் சொன்னார் அந்த வீட்டுக்கு வந்து இலவசமாக கிடையாது மின் இணைப்பு கொடுக்க சொன்னார். மாதம் மாதம் அவன் காசு கட்டி தான் ஆகணும். அதாவது கல்வி அதிகமாக இங்கே மாணவ பிள்ளைகள் பிற ஸ்டேட்டை விட அதிகமாக படிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் திராவிட மாடல் மிக்கமெல்லாம் பேசுகிறாங்கல்ல. இன்றைக்கு சாராயம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, கஞ்சா ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, மெத்து ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, அபின் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, விலைவாசி உயர்வு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு, பெட்ரோல் ஒரு பக்கம் குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, சாதிய பாகுபாடு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு, பள்ளி கல்லூரியில் மாணவ பிள்ளைகளுக்கு வந்து அத்துமீறல் நடந்து கொண்டே இருக்கிறது, விவசாயங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு பெரிய நெருக்கடியை தாண்டி வேலைவாய்ப்பின்மையை தாண்டி இந்த வறுமையை நம்ம வந்து வென்றெடுக்கணும்னா அதுக்கு கல்வி ஒண்ணுதான் ஒரே வழின்னு சொல்லிட்டு அந்த மாணவ பிள்ளைகள் கஷ்டப்பட்டு அவங்களா கஷ்டப்பட்டு படிச்சு மேல வருவாங்களாம். இவங்க கொண்டு போய் ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. புரிஞ்சுங்களா? நீங்களே முன்னாடியே வந்து இந்த பிள்ளைங்களை நீங்கள் கண்டறிஞ்சு நீங்கள் வந்து ஒரு ஒழுங்காக படிக்க வச்சிருக்கணும். கரண்ட் ஃபெசிலிட்டி கொடுத்துக்கணும், தண்ணி ஃபெசிலிட்டி கொடுத்துக்கணும், மருத்துவ ஃபெசிலிட்டி கொடுக்கணும், படிக்கக்கூடிய எல்லா வேலையும் ஏற்பாடு பண்ணியிருக்கணும். இங்கே இவர்கள் செஞ்சக்கூடிய முன்னெடுப்பு என்ன, மாணவ பிள்ளைகள் டெட்ரா பேக் கொண்டு போய் ஈஸியாக கொண்டு போகிற மாதிரி ஒரு வேலை ஏற்கனவே வீரன்னு ஒரு வெண்ணை அறிமுகப்படுத்துனாங்க. அதுக்கப்புறம் வீட் வீர்னு ஒன்று அறிமுகப்படுத்துறாங்க. இப்படி இப்போ செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு நீங்கள் என்ன பேசுறீங்க? திராவிட மாடல் ஆட்சினால தான் படித்தோம், காமராஜர் ஆட்சி சொன்னாங்களா? வெக்கம் இல்லாம காங்கிரஸ் கட்சி ஈவிகேஎஸ் இளங்கோவன் சொன்னாரு, செல்வ பிறந்தகை அது ஆமான்னு வேற சொல்றாரு. அப்ப நல்லா யோசிச்சுக்கோங்க, இதுதான் காமராஜர் ஆட்சியா? காமராஜர் உனக்கு படிப்புக்கு எது தடையாக இருக்கிறது? உணவு வறுமை தடையா இருக்குது. உனக்கு உணவு தடையா இருக்கு, வா போடுறேன். செருப்பு இல்லையா, செருப்பு நான் கொடுக்குறேன். யூனிஃபார்ம்ல யூனிஃபார்ம் கொடுக்குறேன், புக்கு நான் கொடுக்குறேன், வந்து நீ படிச்சா போதும்னு சொன்னார்ல, அது காமராஜர் ஆட்சியா? படிக்கிற பிள்ளைங்க புக்கு விலை முதற்கொண்டு இப்போ ஏற்றி வச்சிருக்கீங்களே, இது காமராஜர் ஆட்சியா? பதில் சொல்லுவாங்களா? இப்போ கலைஞர் அவர்களுக்கு என்ன சார் வெளியிட போறாங்க? நாணயம்ல நல்ல ஒரு விஷயம். அதுலயுமே வந்து சொல்றாங்க இந்த பக்கம் வந்து ஹிந்தி பேர் போட்டிருக்குமே, இது கலைஞரா இருந்தா ஒத்துருப்பாரா அப்படின்ற மாதிரி வேற பேச்சு வருது. கலைஞரா இருந்தா கிழிச்சிருப்பாரு, அதை விடுங்க. நான் என்ன சொல்றேன், நாணயமே இல்லாதவர்களுக்கு நாணயமா? நாணயமே இல்லாதவங்க நீங்க எதாவது தப்பா எடுத்துக்கூடாது சார். நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க ஸ்டாலின் அவர்கள். அவர்கள் குடும்பத்தின் பேர்ல அவருடைய தந்தையார் பேர்ல நாணயமான்னு சொன்னேன். ஏன்னாக்கா இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் இந்த ஸ்டாலின் அவர்களுக்கு சொந்தமா கார் இல்லை, தெரியுமா உங்களுக்கு? சொந்தமா கார் இல்லை, அபிடவிட் போட்டுறதுல தெரிஞ்சிருக்கு, சொந்தமாக கார் இல்லை. அப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு முதல்வர் மக்களுக்காக உழைச்சிட்டு இருக்கிறாருன்னும் பொழுது அந்த வறுமையை தான் மேற்கோள் காட்டினேன். நாணயமே இல்லாத அவர்களுக்கு அவர்களுடைய தந்தையார் பேர்ல நாணயம் வருகிறது. அதற்கு அண்ணாமலையை அழைத்திருக்கிறீர்கள், கரெக்டுங்களா? ஆளுநர் இன்னைக்கு நீங்க போயிட்டீங்கல்ல, நாளைக்கு ஆளுநரையும் கூப்பிட்டுருக்கீங்க, ஆளுநர் வருவாரு. அப்போ ஒட்டுமொத்தமாக பிஜேபியுடைய தாக்கம் இல்லாமல் திமுக நகர்ந்தே போகாதுனாக்கா இப்ப சொல்லுங்க, யார் யார் பார்த்து பயப்படுறா, யார் யார் கூட கூடி வச்சிருக்காங்க? பாஜகவை பார்த்து தான் பயப்படுறாங்க எல்லாருமே. பாஜகவை பார்த்து நீங்க வந்து எதிர்க்க முடியல. எப்பா சின்ன பையப்பா, பொடிப்பையப்பா, நேத்து வந்து அழுப்பா அண்ணாமலை, ஆடுப்பா அதுப்பா இதுப்பான்னு சொல்லி வாயிலே பேசுற டிஆர்பி ராஜா இன்னைக்கு எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறான்னு நம்ம பார்க்கணும். உதயநிதி எந்த முகத்தை வச்சுக்கிட்டு வந்து அங்க கலந்துப்பான்னு பார்க்கணும். அமைச்சர் பெருமக்கள்லாம் சொல்லவே வேணாம், அவங்களுக்கு மூஞ்சிலாம் தேவையில்லை. அண்ணாமலை கால் கிடைச்சா போதும், கை கிடைச்சா போதும், போய் அப்படியே பிடிச்சி விழுந்துட வேண்டியது. இன்னைக்கு அதுவே அரங்கிருச்சுல. அப்போ இவ்வளவுதான் உங்களுடைய இந்த திமுக வந்து பிஜேபி எதிர்க்கக்கூடிய விஷயம்னாக்கா, நீங்க எதுக்குடா எதிர்க்கிற நாடகம் ஆடுறீங்க? உங்களால வந்து தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது. சமூக நீதி சவப்பட்டியல் ஏற்றியது திமுக. இங்க இருக்கக்கூடிய சாதிய பாகுபாட்டை ஊட்டுவித்தது திமுக. இன்னும் சொல்ல போனா அப்பாவே இந்த விஷயத்த பேசி பதிவு பண்ணியிருக்கிறாரு. கலைஞர் கருணாநிதி மட்டும்தான் பார்த்தீங்கன்னாக்கா சாதியை வைத்து பிளவுபடுத்தி சாதியை வைத்து வன்முறையை தூண்டியவர்னு சொல்லியிருக்காரு. நீங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியில ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்துறேன். ஸ்கூல்ல தொடர்ச்சியாக நாங்குநேரி, புதுக்கோட்டை இந்த மாதிரி இடத்துங்கள்ல மாணவ பிள்ளைகள் வெட்டிக்கிட்டாங்க, சாதிய ரீதியாக அடிச்சுக்கிட்டாங்க, பாட்டில ஒண்ணுக்கு பிடிச்சி குடிக்க வச்சாங்க 8ஆம் வகுப்பு மாணவிகள்ல. சட்டக்கல்லூரி மாணவன் முதற்கொண்டு இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குல்ல. ரொம்ப கூர்ந்து ஒரு விஷயம் கவனிங்க. அது எப்படி ஒரு ஊர்ல ஒரு ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும் அந்த விஷயம் நடக்குது, ஏன் பிரைவேட் ஸ்கூல்ல நடக்கல? அதே ஊர்ல அதே தெருவில் பிறந்து அதே தெருவில் இருக்கிற பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு விஷயம் நடக்கல, கவர்மெண்ட் ஸ்கூல் நடக்குதுன்னா அப்ப அது யார் நிகழ்த்துவது, யார் திட்டம் போட்டு செய்வது? அப்ப இந்த அரசியல் நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்போ ஒட்டுமொத்தமா இந்த அரசியல் புரிஞ்சுக்காம இவர்கள் தேவைக்காக எதை வேண்டுமானாலும் இங்க வந்து காட்சிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுத்தி இருக்குது. ஒரு சட்டம் போட்டு தடுக்கக்கூடிய விஷயம் சார். உங்களை நீட்டை எதிர்க்கிறேன்னு சொல்றீங்கல்ல, நீட்டை எதிர்க்கிறேன்னு சொல்றீங்களா, திராணி இருக்கணும்ல. இத்தனை பேரை நீட்டுடைய மரணத்திற்கு ஒட்டுமொத்த மரணத்திற்கு காரணம் மோடின்னு சொன்னாரு உதயநிதி அவர்கள். இத்தனை மரணம் நடந்தது தற்கொலைகள்ல, கொலை, இந்த கொலைக்கு காரணம் மோடின்னு சொன்னார்ல. வெக்கம் இல்லாம நீங்க டீ குடிக்க போயிருக்கீங்க.
சரி, இவ்வளவு குற்றச்சாட்டு சொன்னீங்கல்ல, ஒரு அரசாணை வெளியிட முடிஞ்சா? சரிப்பா, நீட்டை உங்களால ஒழிக்க முடியல, கிழிக்க முடியலங்க, கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேர்ட்டையும் கையெழுத்து வாங்கி கொண்டு போய் குப்பையில போட்டீங்க. அவ்வளவுதான், அவங்க கொடுத்து நீங்க மரியாதைன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிச்சு. ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்கணும், ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கணும்ல. நீட் பயிற்சி பெறுவதற்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரே கிடையாது. ஃப்ரீயாக தான் பயிற்சி கொடுக்கணும். ப்ரைவேட் செக்டார்ஸ் நீங்கள் விருப்பப்பட்டால் ஃப்ரீயாக கொடுங்க, இல்லாட்டி இழுத்து மூட்டு போங்க. அதை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு என் மாணவ பிள்ளைகளை வந்து நீங்கள் கொத்தடிமையாக மாற்றுவதற்கு நான் விட மாட்டேன்னு சொல்லியிருக்கணும்ல. அதை கூட சொல்றதுக்கு வக்கு இல்லாமல் நீங்கள் நீட் எதிர்க்கிறேன், பிஜேபி எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் டீ குடிக்க உட்காந்துருக்கீங்க. அங்கே அண்ணாமலையை கூப்பிட்றீங்கன்னா இந்த கபட நாடகம் புரிஞ்சுக்குங்க. அப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுலேருந்து எந்தெந்த சம்பவங்கள் தொடக்கத்தை அங்கே நடந்திருக்குன்னு பாருங்க. சுதந்திரம் பெற்று 78 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம். 78 வருஷமாக சாதிய பாகுபாடுகளை ஒழிக்க முடியல. இந்த திமுகவால் சாதிய பாகுபாடை ஒழிக்க முடியல. பள்ளிகளையும் ஸ்கூல்லையும் இந்த சாதி அடக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. புதுக்கோட்டை வேங்கவேல் நடந்து கொண்டு இருக்கிறது. பெத்த தாயை கொண்டு நடுவீட்டில் போச்சு வைக்கிறாங்க, கஞ்சா போட்டுட்டு. பெத்த அப்பன் செத்து போயிட்டாக்க கவர்மெண்ட் கள்ளச்சாரம் கூட செத்து போயிட்டா 10 லட்ச ரூபாய் கொடுக்குறான்னு சொல்லிட்டு பெத்த அப்பனுக்கே வந்து அவன் சாராயம் வாங்கி கொடுத்து கொள்ற அளவுக்கு மாணவ பிள்ளையோட மனநிலையை மாற்றி மோசமாக வச்சிருக்கக்கூடிய ஆட்சி முறை. இதை தாண்டி நல்ல சாராயம் குடிச்சிருக்காங்க, டாஸ்மார்ட்ல வாங்கி 2 பேர் இறந்து போயிருக்காங்க, அதில் சைனியர் கலந்துருக்குன்னு சொல்லியிருக்கு. இது வரைக்கும் அதற்கு எந்த தீர்வும் எட்டப்படல. வேங்கவேல் பிரச்சனைக்கு இது வரைக்கும் எந்த தீர்வும் எட்டப்படல. விவசாய நிலம் மீது குண்டர் சட்டம் போடுவதற்கான எல்லா முயற்சியும் இந்த அரசாங்கம் எடுத்துச்சு. இதை தாண்டி என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னை கொண்டு போய் அடமான வைக்கக்கூடிய வேலையை ஸ்டாலின் அவர்கள் செஞ்சார். என்னன்னாக்கா 12 மணி நேர வேலையை அமல்படுத்துவதற்கு அந்த ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுப்பு எடுத்தார். இதை தாண்டி இயற்கை வளங்களை திருட்டிருக்கீங்க, கனிம வளத்தை திருட்டிருக்கீங்க, பேட்டியில் ஜருக பொருளை ஊழல் செஞ்சிருக்கீங்க. அதையும் அண்ணாமலை வெளிக்கொண்டு வந்து பேசினாரா இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குஜராத்லேருந்து வெள்ளம் வாங்கிட்டு வந்தீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க, எதுக்கு குஜராத்லேருந்து வெள்ளம் வாங்கணும்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயத்துலேருந்து வாங்காமல் குஜராத்லேருந்து வேட்டி சரிங்க அங்கேருந்து வாங்கிட்டு வரீங்க. எதுக்கு அங்கே இருக்க கைத்தறி நெசவாளர்கள்ட்ட கொடுக்காம நீங்கள் அங்கேருந்து வாங்குறீங்க? புரிஞ்சுங்களா? மின்சார கட்டணம் உயர்த்திருக்கீங்களா? பால் கட்டணத்தை உயர்த்திருக்கீங்களா? பேருந்து கட்டணத்தை உயர்த்திருக்கீங்களா? வீட்டு வரி உயர்த்திருக்கீங்களா? பத்திரப்பதிவுத்துறை வரி உயர்த்திருக்கீங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செஞ்சக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா பஸ் டயர் மறுசுழற்சியில் ஊழல் செஞ்சுருக்கீங்க. இந்த பள்ளி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் வந்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றல. இலவச டேட்டாவோட 2GB டேட்டாவோட நீங்கள் வந்து டேப் கொடுப்போம்னு சொன்னீங்க, அதையும் செய்யலை. சைக்கிள் நீங்கள் மாணவ பிள்ளைகள் கொடுக்குறதுல வந்து முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி அந்த விஷயம் நம்ம பார்த்தோம். அப்போ தொடர்கதையாக எல்லா விஷயத்துலையும் ஊழல் ஊழல் ஊழல். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனம், சாதி பாகுபாடு ஊட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. இதை தாண்டி அமைச்சர் பெருமக்கள் எஸ்சின்னு பேசுகிறான், ஓசின்னு பேசுகிறான், உட்கார்ற அந்த நாயத்துக்கு வெளியே போகிறான்னு பேசுகிறான். அதை தாண்டி பொம்பளைகளை பற்றியே பேசுகிறாங்க. பவுடர் போட்டிருக்க, பளபளன்னு இருக்கு, அழகா இருக்கு, 1000 ரூபாய் வந்துருச்சான்னு பேசுகிறார். துரைமுருகன் என்ன பேசி வைக்கிறாரு? இந்த பக்கம் அம்மாவுக்கு 1000, பொண்ணுக்கு 1000, ரகசியமாக பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கன்னு பேசுகிறாப்புல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அன்ஃபிட்னு ஒரு ஆள் பேசுகிறாப்புல. கரெக்டுங்களா? நாடாளுமன்றத்தில் வந்து டிஆர் பாலு நீ அன்ஃபிட்னு பேசுகிறாப்புல, கோமுத்ரான்னு பேசுகிற, நாய்க்கறி மேட்டர் பேசுகிற. அப்போ தொடர்ச்சியாக உங்கள் அமைச்சர் பெருமக்கள் இவ்வளோ வேலை போட்டுருக்கீங்க. இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா உங்கள் திமுகவில் தான் விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க, முட்டை ஏன் கருப்பாச்சுனாக்கா மழை பெஞ்சு மைய உள்ளே போச்சு கருப்பாச்சுன்னு ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தாங்க. இந்த விளக்கம் வரைக்கும் எங்கேயா கேள்விப்பட்டீங்களா? அப்போ இது போன்ற விஷயம். அப்போ உங்கள் அமைச்சர் பெருமக்கள் எந்த அமைச்சர் பெருமக்கள் மேலும் வழக்கு இல்லை. KKSR மீது, பொன்முடி மீது, ஆர் ராசா மீது, கனிமொழி மீது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ செந்தில் பாலாஜி அண்ணன் மீது ஆபீஸ்லேயே போயிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமைச்சர் பக்கம் கீதா ஜீவன் மீது இருக்குது, துரைமுருகன் குறிப்பாக அடுத்து மணல் வழக்கு இருக்குது. இதுக்கெல்லாம் சேர்த்தா இப்போ டீ பார்ட்டி போயிருக்காங்க போட்டிருக்கு. மணல் வழக்கு இருக்குது. இதை தாண்டி உன் கட்சிக்காரன் மட்டும்தான் சர்வதேச லெவலில் கஞ்சா மெத்து கடத்தினான். புரிஞ்சுங்களா? சர்வதேச லெவலில் மெத்து கடத்தினா நீங்கள் வந்து அவனுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, ஜாஃபர் சாதிக் என்ற ஒரு நபர் மெத்து கடத்தினா இல்லையா, அவன் மாற்றோன்னே நான் நீக்கிட்டு வந்தேன். அப்போ அவன் கடத்தினதுக்காக நீக்கல, மாற்றினதுக்காக தான் நீக்கினீங்க. அது வரைக்கும் நீங்கள் கடத்துறான்றதே தெரியாமல் உளவுத்துறை, காவல்துறைலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி அமைதியாக உட்காந்துருந்தீங்க? காவல்துறை, உளவுத்துறை தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்வாங்க. அவங்க என்றைக்குமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. ஏன்னா உன் ஆட்சியும் காட்சியும் எப்போ வேணால் மாறும். நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா அவங்க தான் அறிக்கை கொடுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது உங்களை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்களா, கொடுத்துருக்க மாட்டாங்களா? அப்போ அவர்களை யார் மௌனிக்க செஞ்சு வச்சது? உன் ஆட்சியில் தான் வீடியோ ஆட்சியாக வந்து வீடியோ ஆட்சியாக மாறிச்சு. கண்ட்ராக்டர் போலீஸ் சண்டை போட்டு 2 பேரும் கட்டிப்பிடிக்க வைக்கிறேன். புரிஞ்சுங்களா? ஒரு வீடியோ போடுற, போட்ட கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறேன். அப்போ உங்கள் தேவைக்கு என்ன வேணால் செய்வீங்க. காவல்துறை நேர்மையாக பணி செஞ்சவங்களையும் அந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறீங்கன்னா இதான் திராவிட மாடல். உங்கள் ஆட்சி வந்தது இதை மட்டும் தானே செஞ்சுருக்கீங்க. இதை தாண்டி என்ன புதுசாக செஞ்சுருக்கீங்கன்னாக்கா ஒரு வீரன் அறிமுகப்படுத்துறீங்க, அடுத்து வீட்பேர் அறிமுகப்படுத்துறீங்க. கரெக்டுங்களா? இதை தாண்டி டெட்ரா பேக் அறிமுகப்படுத்த போறீங்க. அப்போ வரலாற்று சாதனை படைக்கிற விஷயம்னு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா திமுக செஞ்சது தானே. இதை தாண்டி வேற என்ன நீங்க புதுசாக செஞ்சிருக்கீங்க ஒரு விஷயம் சொல்லணும்ல. என் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் என்ன செஞ்சீங்க? உதயநிதிக்கு இதுல வந்து துணை முதலமைச்சர் ஆக போறாரு, கொடுக்க போறோன்னு எவ்வளவு இது வந்து என்னது வலுத்து இருக்கிறது பழுத்து இருக்கவில்லைன்னு வருது. அதுல ஒரு விளக்கம் வேற, ரைமிங் வேற. புரிஞ்சுங்களா? சரி, எழுதி வச்சிங்க, உதயநிதி அவர்களுக்கு நவம்பர் மாதம் முடிகிற வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க.
சார் அவங்க ஜோசியம் ஜாதகத்தெல்லாம் வலுவாக ஆ. நம்பக்கூடிய நபர்கள். உதயநிதி பிறந்த நாள் வரக்கூடிய நவம்பர் 27. அதற்கு பிறகுதான் இந்த சுக்கிரதசை, குருதசை, குரு பயிற்சி, சனி பயிற்சி என்னெல்லாம் சொல்றாங்களோ அது எல்லாம் அவருக்கு அப்பதான் கூடி வருதாமா. பத்திரிகைகள்லாம் வர 19ஆம் தேதி பௌர்ணமி நல்ல நாள்ன்றனால உதயநிதி பதவி ஏற்கிறதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஐயா நீங்க வேற பௌர்ணமி அமாவாசைக்கெல்லாம் நீங்க கிறுக்கு பிடிச்சி சுத்துவாங்க. நீங்க அதை விட்டுருங்க. இது வந்து உதயநிதிக்கு இப்போ கொடுக்கறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு கிடையாது. ஒருவேளை உதயநிதிக்கு இந்த முறை நீங்க கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், சரிப்பா நான் சொல்ற கணக்கெல்லாம் மீறி எனக்கு தெரிஞ்சு நவம்பருக்கு மேல தான் கொடுப்பாங்க. நவம்பருக்கு மேல நிச்சயமா டிசம்பர் கொடுக்க மாட்டாங்க. ஜனவரி தான் கொடுப்பாங்க. அப்ப ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா போகும்போது அப்ப இங்க சிஎம் செயல்படுறது யாரா இருப்பாங்க? ஆக்டிவா அவரை வந்து சும்மா போட்டு வச்சிருப்பாங்க தவிர அதிகாரப்பூர்வமாக துணை முதலமைச்சராக ஆக்கிட்டு நீங்க போனீங்கன்னாக்கா, ஸ்டாலின் ஃபாரின்ல இருந்து வந்த உடனே துணை முதலமைச்சர் பதவியை கேன்சல் பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க. அப்ப நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. துணை முதலமைச்சராக உதயநிதியை போற்ற பிறகு அடுத்து வரக்கூடிய மாசம் என்ன மாசம் வரும்? அக்டோபர், நவம்பர், டிசம்பர்னாலே சென்னைக்கு தரித்திரம் முடிச்ச மாதிரி மழை வெள்ளத்துல மூழ்க வைப்பீங்க. இப்பதான் சொல்லியிருக்காருங்களே, எந்த மழை வந்தாலும் சந்திக்க தயாரா இருக்க. இதைத்தான் போன வாட்டின்னு சொன்னாங்க. யார் சொன்னா? மேயர் பிரியா சொன்னாங்க, மாசு சொன்னாரு, கே நேரு சொன்னாரு, முதல்வர் சொன்னாரு, சேகர் பாபு சொன்னாரு, எல்லாருமே சொன்னீங்களா? இப்ப மறுபடியும் இப்ப சொல்லிட்டாங்கனாலே சொல்லி முடிச்சு நம்மளதான் புரிஞ்சுக்கணும். அப்போ இப்படி சொல்லி வச்சிருக்கீங்க. அப்போ நவம்பர், டிசம்பர், அக்டோபர் மாசம் வந்தாலே சென்னை தத்தளிக்கிறது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் 4 மாவட்டமும் தத்தளிச்சுது. அப்போ உதயநிதிக்கு பொறுப்பு கொடுத்த பிறகு சென்னையில ஒரு மோசமான சம்பவம் அரங்கேறிச்சுனாக்கா யாரு நேரடியாக குற்றம் சொல்லுவாங்க? உதயநிதி. அப்ப ஆட்சியில துணை முதலமைச்சர் வந்த உடனே இதை கூட கவனிக்க துப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி துணை முதலமைச்சர் உதயநிதியை கோட் பண்ணி சொல்லிடுவாங்கன்னு ஒரு விஷயத்த யோசிச்சாக்கா கொடுக்க மாட்டாங்க. அந்த யோசனை இல்லாட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாட்டிப்பாங்க. இதான் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை சார். இப்போ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா ஆளுநரையும் அண்ணாமலை அவர்களையும் எதிர்க்கு திராணி இல்லாம இருக்காங்களா திமுக? திராணி இல்லைன்றதும் அப்பட்டமா தெரியல. தேநீர் விருந்து அந்த தேன் மட்டும் இன்னைக்கு தானே போயிருக்கீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. இவங்க எதிர்க்க மாட்டாங்க. சார் உங்களோட பொன்னான நேரத்தை எங்க இளைய பாரதம் சேனல்களுக்கு ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.